யாரு வீட்டு பாத்ரூம் அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டு பாத்ரூம்குள்ள போற? உங்க வீட்ல பாத்ரூம் இல்ல? உங்க வீட்ல பாத்ரூம் இருக்குல்ல? இருக்குங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. உங்க வீட்ல கக்கூசு போனதுக்கு ரொம்ப சாரி. ஆனது ஆயி போச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து பதிலுக்கு நீங்க எல்லாரும் வந்து எங்க வீட்ல ஆயி போயிட்டு போயிடுங்க. அவங்க பேரை உன் கையில எதுக்கு பச்சை குத்துன? அத எப்ப குத்துணும்? எதுக்கு குத்துன அப்படி? அங்க என்ன பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்ட்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கு வர கூடாதுன்னு சொல்லுங்க அவன்ட்ட. உங்களுக்கு நிம்மதி வேண்டாம்? அவன் வரது இல்ல மேடம் வீட்டுக்குலாம். பாத்ரூம் போறதுக்கு மட்டும் வருவானா? என்ன பிரச்சனை? குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. தம்பிய கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட வாழ்வியா நீ? எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம் ஆகுது. என் மாமா. அது எப்படி உனக்கு மாமா ஆகும்? உனக்கு அண்ணன். மாமா. உனக்கு அண்ணன். மாமா மேடம். அண்ணன் அண்ணன். அண்ணா அண்ணா. யானை அல்ல, ஞானம் ஞானம். யானை யானை ஞானம் யானை. முடியல. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அவ வெறித்தனமா இருக்கா. மணி போ போ பாட்டுல போப்பா. திரும்பி பாக்காத போ. மணி போ. அதனாலதான் சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. மணி எல்லாம் கிடைக்காதம்மா. மணிக்கு நீ வேண்டாம். பூதம்னு யாரு சொன்னது? எனக்கு தெரியும் மேடம். தூக்கத்துல வந்து அது வந்து ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு, கீப்பாச்சு கோமணம் கட்டிக்கிட்டு, மீசை வச்சுக்கிட்டு, சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. இங்க ஒரு குச்சி நீட்டா தாடி வரும் மேடம். வந்துச்சுன்னு வச்சுங்க, அது வந்து வங்கின்னு மேல பறக்க மேடம். எந்த சினிமால பாத்தீங்க? അങ്ങോട്ട് പോകല്ലേ, അവിടെ പേയുണ്ട്. வெறும் நடிப்பா. ஓவர் எமோஷன்ல சைக்காலஜியும் நியூராலஜியும் பாதிக்கப்படுது. அதனால மெஸ்மரிசம் மாதிரி கொஞ்சம் ஆழ்ந்த மயக்கம் தான். மீதி எல்லாம் தன்னையே ஏமாத்திக்கிட்டு மத்தவங்களையும் முட்டாளாக்குறது தான். இந்த சாமி பால் குடிக்கிறது, கண்ணுல இருந்து ரத்தம் வருது, இதெல்லாம் உங்க வேலை. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை.